முடியாத ஒரு அப்பா தன்னோட பொண்ணை ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணை ஒரு நாள் ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து இவர் எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் அந்த படமே. படம் ஃபுல்லாமே தாறுமாறான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. முடிஞ்சா அந்த படத்தை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்ல அப்படி முடியலன்னா நம்ம சேனல்ல அதுக்காகத்தான் வீடியோ போடுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாவே தேவைப்படுது. கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. கடத்தல் கும்பலை பத்தி எல்லாத்தையுமே இவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி மெயில் அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரலான்னு போனா அங்க இருக்கவங்க கூட தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனை அங்க இருந்து ஓடு, நான் எப்படியாவது வந்துடுறேன்னு சொன்னா அந்த பையனை உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அம்பு வந்து அந்த பையனை அப்படியே குத்துது. சம்பவத்துல அந்த பையன் இறந்து போறான். அதை பார்த்து அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. யாருன்னு பார்த்தா அந்த படத்தோட வில்லன் தான். இந்த ஒரு பையன் போனா எனக்கு என்ன, அடுத்து யாராவது நம்ம இதுக்கு தேவையான ஆளை வந்து கண்டுபிடிங்க, இவளையும் இந்த இடத்துலயே போட்டு தள்ளு அப்படி சொல்லி பாடிகார்ட்ட சொன்னா அவன் எப்பயுமே அம்பை வந்து கையில வச்சிருந்திருப்பான். அதை வச்சு இவங்களையும் இப்ப கொலை பண்ணிடுறான். அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு பாசமான அப்பாவையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவர் ஒரு பிளம்பரு, வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப பொண்ணு எந்திரிச்சோடனே கேக்குறா, அப்பா நானும் அவங்க கூட வரவான்னு சொல்லி, சரி வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க காசை வாங்கிட்டு வெளியே வர நேரம் அந்த கடையில வந்து யாரோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு காப்பாத்தலான்னு ட்ரை பண்றா. ஆனா அப்பா என்ன சொல்றாரு, நமக்கு எதுக்குமா ஊர் வம்பலாம், வாமா போவோன்னு கூட்டு போயிடுறாரு. அதனால ரொம்பவே கோவப்பட்டு வரா. எப்பயுமே நீங்க உங்களை பத்தி தான்ப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ தான்டா முக்கியம்னு அவரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அடுத்த குழந்தைங்களை கடத்துறதுக்காக ஒருத்தன் வந்து காசை கொடுத்து ஒருத்தனை ஹையர் பண்றான். இந்த பக்கம் வீட்டுல பார்த்தா பொண்ணு அதே கோவத்துல அங்க இருக்க மரக்கட்டையை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அப்பாவுக்கு புரியுது. ஆனா அவருக்கு வந்து அவர் பொண்ணு தான் எல்லாமே உலகமா தெரியுறா. அவ கோவிச்சுட்டு மேல போய் படுத்துறா. சரி சமாதானப்படுத்திக்கலான்னு விட்டுட்டாரு. ஆக்சுவலி குழந்தைய கடத்துறதுக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாருல, அவருமே ஒரு ரிப்போர்ட்டர் தான். அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி சிஸ்டத்துல பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ரிப்போர்ட்டரை கொலை பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவரு அப்படின்ட்டு. அவங்க எங்கேயாவது உயிரோட எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்காரு அவங்க விட்டதுல இருந்து. மறுநாள் காலையில பொண்ணும் அப்பாவும் சலூன் கடைக்கு போய் முடிவெட்டலான்னு போனா அப்பயுமே பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டு, நீங்க எப்பயுமே இப்படிதான்ப்பா, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறா. இவர் பின்னாடி போலான்னு பார்த்தா சலூன் கரக்கா நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போகுது. அந்த பொண்ணு வெளியே போயிருக்க நேரமா பார்த்து ஒரு பையன் வந்து அங்க யாருக்கும் அடிபட்டு இருக்கு, ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லி கூட்டு போனா இந்த பொண்ணு போறா. அங்க ஒரு குப்பை அள்ளுற வண்டி இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணு மேல ஹேரி பேக்க போட்டு அங்க இருந்து அந்த பொண்ணை கடத்திடுறாங்க. இந்த பக்கம் சலூன் கடைக்கு அந்த அக்கா வந்து சொல்லையும் இவர் அப்படியே பயந்து போய் ஓடுறாரு. கரெக்டா பொண்ணு இருக்கிற இடத்த பார்த்தோன்னே அவ ஆல்ரெடி மயக்கமா வேற இருக்கா. அங்க இருக்கவங்க கூட சண்டை போட்டா அவங்க நல்லா தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. அதுல ஒரு குண்டே வேற இருக்கான். அவன் பயங்கரமா சண்டை போடுறான். அவரும் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. கடைசி பொண்ணை தொடலாங்கிற ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குண்டை இவர் காலை பிடிச்சி அங்கனே தூக்கி போட்டுட்டு இவனுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. இருந்தாலும் விடாம அந்த ட்ரக்கு பின்னாடியே ஓடுறாரு. அதுக்கு மேல அவரால் முடியல. டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி என் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொன்னா சைகை லாங்குவேஜ்ல அவங்களுக்கு எதுவும் புரியல. அங்க இருக்க பேப்பர் எழுதி காட்டுறாரு, என் பொண்ணை வந்து யாரோ கடத்திட்டாங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க, வேமா சிசிடிவி பாருங்கன்னு சொன்னா அவனுக்கு அசால்ட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி போலீஸ் வந்து நான் இதை பாக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற ஹெட் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்டென்ஷனாவே வந்து அந்த போலீஸ் உட்கார வைக்கிறான். அதனால கடுப்பாயி அங்க இருந்து கிளம்பிட்டாரு இவரு. போலீஸை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும்னு வேமா வீட்டுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தையும் போட்டுக்கிறாரு. அப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு. அப்பதான் அந்த குப்பை அள்ளுற வண்டியில ஒரு சிம்பிள் ஒன்று இருந்திருக்கும். அதை தேடி தான் இப்போ கிளம்புறாரு. ஒரு சுத்திலையும் தான் பொண்ணோட ஃபோட்டோவையும் எடுத்துட்டு மாசா அங்கேருந்து வெளியே போறாரு. அங்கேருந்து கிளம்புன அப்பா என்ன பண்றாருன்னா நேராக அந்த இடத்துக்கு தான் வராரு. அது ஒரு பாக்ஸிங் பண்ற இடம் போல, அந்த பெட்டிங்லாம் பண்ணி. அப்பதான் தெரியுது இந்த ரிப்போர்ட்டரும் இங்கே தான் வந்திருக்காரு. அந்த குண்டனும் அந்த சுருட்ட தலையனும் இங்கே தான் இருக்கானுங்க. அந்த வில்லனுக்கு ஒரு பினாமி இருப்பான், அவனை பார்க்கத்தான் இப்ப இவர் வந்திருக்காரு. இந்த குண்டை வேற எல்லாத்தையும் செக் பண்றான், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் உள்ள அனுப்புறான். அந்த பினாமியோட பேர் வந்து சாங்கா. எப்படி உங்களுக்கு பாத்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னோட பார்ட்னர் ஆல்ரெடி அந்த பக்கம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான், நான் அதனாலதான் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க தேவைன்னு கேட்டா 30 பேருன்னு சொல்றானுங்க. ஆனா மார்க்கெட் பிரைஸை விட 3 மடங்கு எனக்கு அதிகமா வேணும் பணம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே கோவப்பட்டு, யார் ராணி புதுசா இப்பதான் தொழிலுக்கு வந்திருக்கா, கேட்டா நீயே டிமாண்ட் பண்ற, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்ப என்னால வந்து குழந்தைங்களை கொடுக்க முடியாதுன்னு தெனாவட்டா பேசுறாரு ரிப்போர்ட்டரு. சரி ஓகே, வேற வழி இல்ல, நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அமைதியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ உள்ள வந்தோடனே அந்த சுருட்ட மண்டையை பார்த்துட்டான். இவன் தான் பொண்ணை கடத்தனாங்கிறது தெரிஞ்சுட்டான். அவன் கூட சரியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை சத்தம் எல்லாம் வெளியே இருந்து கேட்கையும் இந்த சாங் என்ன சொல்றான்னு, நீ உன் கூட வேற அவனையோ கூப்பிட்டு வந்திருக்க, நீ ஏதோ பெரிய தப்பு இருக்கு உன்கிட்ட, இவனை போட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஐயோ பிரச்சனை இல்லாம முடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க என்ன பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் வர டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. வெளியே ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு.
அவர் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. கடைசி பார்த்தா ரிங்குக்குள்ள போட்டு அந்த கேட்டை லாக் பண்ணிடுறான். உங்ககிட்ட சிக்கலடா, நீங்க தான்டா என்கிட்ட சிக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருக்க சுத்தில எடுத்து அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் தனமா அடி அடின்னு அடிக்கிறாரு அவனுங்க எல்லாரையுமே. அந்த சுருட்ட தலையும் பயந்து போய் ஓடனவே மாடியில இருந்து கீழே விழுந்துடுறான். ரிப்போர்ட்டர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிசிடிவி ரூமுக்கு போய் பென்டிரைவ்ல எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு தானே தெரியும் இவர் கடத்தல் கும்பல் இல்லைன்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு தெரியாதுல வந்து ஹீரோ ரிப்போர்ட்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பொண்ணோட போட்டோ ஒண்ணு கீழே விழுகுது. அதை வச்சுதான் ரிப்போர்ட்டருக்கு அனுப்பிக்கிறாரு, இவன் வந்து பொண்ணை தேடி வந்திருக்கான் அப்படின்னு. அப்படியோ பேசி நம்ம 2 பேரும் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நான் ஒன்னும் கடத்தல் கும்பல் கிடையாது, எனக்கு இந்த பென்ட்ரைவ் கண்டிப்பா வேணும்னு சொல்லி அதை எடுத்துட்டு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஏன்னா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்டா, ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சுருட்டத்தலை கடத்திட்டு வந்தான்ல, அவனை தூக்கிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. யாரா நீ கூட்டிட்டு வந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியல. இவனை ஐஸ்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனையும் கூப்பிடுறானுங்க. பார்த்தா இவனோட பையன் தானா. உங்க அப்பா சாகுறத நீயே பாரு தம்பின்னு சொன்னா அவன் ரொம்பவே அழுகுறான். அப்புறம் எல்லா பிள்ளைங்களோடையும் கொண்டு வந்து இந்த பையனையும் போட்டுறாங்க. உடனே பொண்ணு வந்து கேக்குறா, இந்த சாக்லேட்டுக்காக தான் எங்களெல்லாம் ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்லாம மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த மொட்டத்தலை உள்ள வந்து எதுக்கு அப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய போட்டு அடிக்குது. அப்பாக்கு இந்த பொண்ணுங்களை எல்லாரையுமே அங்கிட்டு வந்து ஷிப் பண்ணணும், நீ தேவையில்லாம கொன்றாத அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் தடுக்கிறான். அந்த சாங்கோட பையன் தான் இவன் போல. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் வேன்ல யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் சொல்றாரு, 2 மாசமா நான் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணா ஒரே நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், ஏதாவது பேசுடா அப்படின்னு சொன்னா அவரால் தான் பேச முடியாதுல்ல, அதனால பேசவே மாட்டேங்கிறாரு. பென்ட்ரைவ்ல போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க குண்டனை மட்டும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்றாரு, இவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போனான் அப்படின்னு. சரி வேற யாராவது அடையாளம் தெரியுமான்னு பாருன்னு சொல்லி எல்லாரையும் காமிச்சா யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி வா எப்படியாவது உன் பொண்ணை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு வண்டிக்கு பின்னாடி போனா, என் ஒய்ஃப் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி குழந்தைங்க கடத்துற கும்பலை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சு வச்சிருந்தா. ஆனா ஒரு நாள் அவ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு போனா, திரும்பி வரவே இல்லை, அவளதான் இப்ப வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு 4 போட்டோவை எடுத்து வைக்கிறான். பார்த்தா அந்த 4 போட்டோலயுமே ஒரு ட்ரக் மட்டும் காமனா இருக்கு குழந்தைங்களை கடத்துற இடத்துல, இந்த ஐஸ் எல்லாம் செய்யற இடம் போல அது. அப்ப கண்டிப்பா அங்கதான் ஏதோ இருக்கு, அங்கதான் எல்லாத்தையும் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அங்க இருந்து வேகமா உள்ள கிளம்பி போலான்னு பார்த்தா, என்னையா பண்ற, அங்க 100 பேத்துக்கிட்ட இருப்பாங்க, நீ ஒத்தாலா போய் எப்படி சண்டை போடுவ அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, என் பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், என்னனாலும் எப்பனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. நீ இந்த பக்கம் இருக்கிற ஆளை கவர் பண்ணிக்கோ, நான் அந்த பக்கம் கவர் பண்ணிக்கிறேன், என் பொண்ணோட பேரு மெரிட்டா, எப்படியாவது கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உள்ள வரும்போதே உங்க எல்லாருமே போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தா. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் யாருக்குமே தெரியாம குழந்தைங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா நிறைய பேரை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. மொட்டை எங்க இருந்தோ வந்து ரிப்போர்ட்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் விடுற மாதிரி இல்ல, 100 பேரா இருந்தா என்ன 1000 பேரா இருந்தா என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்னன்னாலும் பண்ணுவேன், அங்க இருக்க எல்லாரையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தா. அந்த சாங்குங்கிறவன் மேல இருந்து கன்னை வச்சு சுட ஆரம்பிக்கிறான் ஹீரோவை. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே இடத்துல இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மொட்டத்தலை என்ன பண்றான்னா, அவன் ஹைட்ல பாதி ஹைட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு சுத்தில எடுத்துட்டு வந்து 2 பேத்து கூட சண்டை போடுறான். அவன் ஒரு ஆளை இவங்க 2 பேரால சமாளிக்கவே முடியல. ஆனா வேற வழி இல்ல, சமாளிச்சுதான் அவனும் சொல்லிட்டு அவன் கூட முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல 2 பேராலையுமே முடியல. ஹீரோ கீழே போய் விழுந்துடுறான். ரிப்போர்ட்டர் இந்த பக்கமா விழுந்து கிடக்குறாரு. ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பக்கத்துல நெருங்கி வந்தா, பின்னாடி இருந்து ஹீரோ வந்து கரெக்டா மொட்டத்தலை என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்பதான் அந்த சுத்திலே உடஞ்சு போற அளவுக்கு அவன் அடிக்கிறாரு. அங்கனே அவன் விழுந்துடுறான். அப்படியே அவன் கீழே விழுந்தவனையும் விடலாம் இல்ல ஹீரோ, அவனையும் கீழே போய் மூஞ்சில குத்துன்னு குத்துறாரு. இதுக்கு மேல குத்துனா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வராரு. இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டர் தான் தடுத்து, இப்போ உனக்கு இவங்க கொல்றது முக்கியமா இல்ல உன் பொண்ணு எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது முக்கியமா, ஒரே வழி இந்த சாங் மட்டும்தான், இவனையும் நீ கொன்னுட்ட அப்படின்னா நீ எப்படி உன் பொண்ணை கண்டுபிடிப்ப, அவ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பா, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு ரிப்போர்ட்டர். அப்படியே இந்த பக்கம் வில்லனோட வீட்டுல காமிச்சா, அவனோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கனால வீட்லயே செக்அப்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைக்கு பேரெல்லாம் கூட வைக்கிறான். அப்பதான் அந்த போலீஸ் ஹெட் கிட்ட இருந்து கால் வருது, நீங்க என்ன பண்ணி வச்சீங்க, இவ்வளவு நாள் வந்து கடத்தின பிள்ளைங்களால பிரச்சனை வரல, கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க, ஆனா சைனீஸ்காரன் அவனால பேச முடியாத அவன் பொண்ணை தேடி டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்தான், அவன் பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அவனே ரொம்ப அடிபட்டு தான் வந்திருந்தான், அவனை பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஆல்ரெடி உங்க ஆட்கள் இருந்த இடத்துல பிரச்சனை வேற பண்ணியிருக்கான், போய் என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொன்னான். இந்த கடத்தல் கும்பல்
கும்பலுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அவனுங்களாம் வந்து கேக்குறானுங்க என்ன இப்படி ஆகி போச்சுன்னு கேட்டா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி அந்த குழந்தைங்கள்லாம் நான் வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டேன், ஆனா அங்க யாருமே இல்லை, இனிமே வர பிரச்சனை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். இந்த பக்கம் அந்த சாங்குங்கிறவனை கட்டி போட்டு கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து கேக்குறாங்க எங்க என் பொண்ணுன்னு கேட்டா அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ற மாதிரி இல்ல. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா அவன் செத்து போயிடுவான், நான் கொஞ்சம் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டா, என் ஃப்ரெண்டோட ஒரு சின்ன குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கு, அவளை திருப்பி கொடுத்துருங்க, உன்ன உயிரோட விட்டுறேன், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன்னா இந்த மொத்த உலகத்துக்கே நீ யாருங்கிறத நான் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவேன், எல்லா ஆதாரத்தையுமே வெளியே விட்டுருவேன் ரிப்போர்ட்டர் சொன்னா, அதுக்கப்புறம் உன்னால பணம்லாம் சம்பாதிக்கவே முடியாது, போய் ஜெயில உட்கார வேண்டியதான்னு சொல்லி மிரட்டுறாரு ரிப்போர்ட்டரு. சரி இதுக்கு மேல உன்னை யாரும் காப்பாற்ற முடியாதுப்பான்னு போனா, இதே மாதிரிதான் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு குழந்தைய காப்பாத்துறேன்னு வந்தா, அவளை மாதிரியே இப்ப நீங்களும் பண்றீங்களே, கடைசி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போதுல ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு போச்சு அது ஒய்ஃபா தான் இருக்கும்னு. இவளான்னு சொல்லி கேட்டா அவன் அப்படியே பயப்படுறான், அவ எங்க இருக்கா என்ன செய்யறான்னு கேட்டா அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னா. இப்ப ரிப்போர்ட்டர் வந்து பொறுமையை இழந்து அவனை போட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி விட்டா கொஞ்சம் விட்டு அவன் செத்தே போயிருவான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டா அப்பதான் சொல்றான் ஸ்னேக் பைட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல தான் இதெல்லாம் நடக்குது, இது வந்து சின்ன நெட்வொர்க் கிடையாது, இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறான். அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்டான்னு சொல்லிட்டானுங்க. இந்த பக்கம் கடத்தி வச்ச குழந்தைங்க எல்லாம் ஒரே இடத்துல வச்சிருந்தா நம்ம ஹீரோட பொண்ணு மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அங்க ஒரு ஜன்னல் கம்பி மாதிரி இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப அந்த பையன் சொல்றான் நீ அதை எடுக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாத, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலே இங்க இருக்கவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொன்னா அவ ரொம்பவே கோவப்படுறா. அப்புறம் பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அந்த ஜன்னலை அறுக்க ட்ரை பண்றா. இந்த பக்கம் அந்த சாங்குங்கிறவன் எப்படியா ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு வந்தா, அதுக்குள்ள வில்ல அந்த இடத்துக்கு வந்துட்டான். உன்னை பார்க்க அந்த சைனீஸ்காரன் வந்தான்ல, என்னெல்லாம் அவன் கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே அவனை போட்டு தெரியலாம் முடிவு பண்ணிட்டானுங்க. எப்படியும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்டரும் ஹீரோவும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொண்ணு என்ன பண்றானா அந்த ஜன்னலை அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போல வேற எவனோ ஒருத்தன் உள்ள வந்துடுறான். கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே அவனை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் வெளியே போக சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க தப்பிச்சு. ஏன்னா அங்க ஒருத்தன் மட்டும் தான் இருப்பானா, பல பேர் இருக்காங்க. தப்பிச்சு போன எல்லா குழந்தைங்களையுமே பிடிச்சு மறுபடியும் அடைக்க ட்ரை பண்றாங்க. அந்த பில்டிங்ல வந்து ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் எங்க போகணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரிப்போர்ட்டர் என்ன பண்றாருன்னா அவரோட பேஜ்ல அப்படியே லைவ் போறாரு. அதுல சொல்றாரு இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்துற கும்பலை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுல இன்வால்வ் ஆகி இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, இதை பார்த்து நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு குழந்தைங்களோட சத்தம் கேட்கையும் அங்க ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணை எல்லாரும் அட்டாக் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். அப்புறம் பொண்ணையும் கட்டி பிடிச்சிட்டு எப்படி தங்க இருக்கான்னு கேட்டு வாங்கி வந்து போலான்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு சொல்றா நான் மட்டும் இல்லப்பா, இங்க நிறைய பசங்க இருக்காங்க, காப்பாத்தலான்னு சொல்றா. ஆனா ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னா உன் பொண்ணை காப்பாத்திட்டல, உன்னோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு, நீ வெளியே கிளம்பு, மிச்சத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மித்த குழந்தைங்களை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு மனசே இல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்து நிறைய போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா யாருமே இன்னும் உள்ள போகல. அதுக்குள்ளே அந்த ஹெட் வந்து என்ன சொல்றானா உங்களை யாரும் இங்க வர சொன்னது, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 30-40 அடியாட்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த இடத்துக்கு வர்றானுங்க. நம்ம எதுக்கு சார் இதை பண்ணணும், நம்ம எல்லாம் போலீஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஹெட் இவங்களுக்கு வேலை பார்க்கறவன் இல்ல, அதனால உள்ளவே விடுறதுக்கு ரெடியா இல்ல. இந்த மாதிரி ஆட்கள் வரதை பார்த்துட்டு ஹீரோக்கும் மனசே இல்ல விட்டுட்டு போறதுக்கு. அங்க இருக்க ஒரு பைக்கை எடுத்துட்டு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுட்டு வரான். பார்த்தா அந்த 40 பேரும் உள்ள வந்து நம்ம ரிப்போர்ட்டரையும் அந்த குழந்தைங்களையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரூமுக்குள்ள போய் அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த 40 பேரும் விடுற மாதிரியே தெரியல. கரெக்டா நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு உள்ள வந்தா பின்னாடி பொண்ணு உட்காந்து கட்டையை வச்சு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோவும் பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர் அப்புறம் அங்க இருக்க எல்லாத்துக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க எல்லா குழந்தைங்களையும் வெளியே போங்கன்னு சொன்னா அந்த பையன் கேட்கறான் நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா ஏன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படி சொல்லி அந்த சின்ன பையனையும் காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஆனா இவனுங்க எல்லாம் இன்னும் திருந்துற மாதிரியே தெரியல, எப்படியாவது அந்த குழந்தைங்களை உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டானுங்க. நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோவும் தான் தடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் மாடிக்கு ஏறி போய் எட்டி பார்த்தா அங்க இருந்து குதிக்க முடியாது. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போலே இந்த பையன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். பக்கத்துல இருக்க ஒரு துணி எடுத்து கட்டி கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ரிப்போர்ட்டரும் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. போலீஸ்க்கு இதை பார்த்து மனசே கேட்கல, காப்பாற்ற வேண்டிய நம்ம ஏன் இவங்களை தடுத்துக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அங்க நடக்கிறதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் சார்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நடக்கிறது எல்லாத்தையும். அந்த குழந்தைங்க ஒண்ணா கீழே இறங்குறத இங்க இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தோன்னே நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா, நீங்க சொல்லுங்க மேடம் இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம உள்ள போய் அவங்க எல்லாரையும் தடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஆர்டர் கொடுத்துறாங்க. அப்புறம் எல்லாரும் உள்ள போறாங்க. இந்த குழந்தைங்க ஒவ்வொன்னா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன பையனால ரொம்ப நேரம் அந்த கயரை வந்து பிடிச்சிக்க முடியல.
நீயும் கீழே இறங்குன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இவ பார்த்துட்டே இருக்கா, நீ கீழே இறங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லேன். அப்புறம் அந்த பொண்ணு மெதுவா கீழே இறங்குனா அந்த துணி அப்படியே கிழிஞ்சிருது. அந்த பொண்ணு அங்க இருந்து அப்படியே மாடியில இருந்து விழுகுறா. கீழே இருக்கவங்க யாருமே விடல. ஒரு துணியை வச்சு அந்த பொண்ணையும் அப்படியே காப்பாத்திடுறாங்க. சரி, இந்த பையனும் அது வழியா குதிச்சு வெளியே வந்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒருத்தன் வந்துடுறான் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் ஒரு கட்டையை வச்சு தடுத்து எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் போலீஸ் உள்ள வந்தது. அந்த பையனை கீழே போடுறதுக்குள்ள போலீஸ் சுட்டு அந்த பையனையும் காப்பாத்திடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ரிப்போர்ட்டர் வந்து ஒய்ஃபோட போட்டோவை காமிச்சு இந்த பில்டிங்ல எங்கேயாவது என் ஒய்ஃபை பாத்தீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் கொஞ்சம் வருத்தமாவே இருக்காரு. இப்படி வந்து எல்லா விஷயமும் சொதப்பி போயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பெரிய ஆட்களும் வந்து சண்டை போடுறதுக்காண்டி வில்லனை பார்க்க வந்திருக்காங்க. உடனே ஒய்ஃப் கேக்குறா, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அப்பா ரொம்பவே கோவமா இருக்காருன்னு சொன்னா இப்பதான் தெரியுது இந்த வில்லனோட மாமனார் தான் ஹெட் போல. ஆனா ரொம்பவே பொறுமையா இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, உள்ள இருக்கவனுங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போல அங்க இருக்கிறவனுக்கு எல்லாருமே சரமாரியா குத்தி கொல்றான். மாமனாருன்னு கூட பாக்கல, அவனையுமே குத்தி கொண்டுட்டான். அப்புறம் வெளியே இருந்து வர ஆட்கள் எல்லாருமே குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒய்ஃப் வந்து தொட்டா அது ஒய்ஃப்னு தெரியாம அவ வயிற்றுலயே குத்திடுறான். கடைசி அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் இவன் கையாலேயே கொலை பண்ணிடுறான். அந்த கஷ்டம் வந்து அவனால தாங்கவே முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹீரோவும் அவனோட பொண்ணும் தான். நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இருந்து. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா எல்லா குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப போலீஸ் வந்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் அடிச்சது வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காகன்னு சொல்லிடுறேன், சீக்கிரமாவே உங்களுக்கு பெயிலும் வாங்கி கொடுத்துறேன், அது வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் மேலேயும் நம்ம ஹீரோ மேலேயும் கேஸை போட்டு கீழே அடைச்சிடுறாங்க ஜெயில. இந்த பக்கம் அந்த மொட்டையை அவங்க அப்பா என்ன பண்றான்னு சொல்லி பார்க்க வந்தா அந்த சாங் அப்படியே வந்து கொலை பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவே அழுகுறான். அப்புறம் ஜெயினுக்குள்ள 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப பெரிய கனவு, அதை நான் எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன், அவளை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குழந்தைய வெளியே போறதா அந்த வில்ல வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு போலீஸை விடாம ஒரே ஆள் அந்த பாடி கார்டை வச்சே போட்டு தள்ளுறான். எல்லாரையும் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அந்த பாடி கார்டு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கூட பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சரி, அங்க இருக்கிறவன் ஓபன் பண்ணி விட்டு போவான்னு பார்த்தா அவன் மேல அவசரமா போயிட்டான். நம்ம தான் ஓபன் பண்ணு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க 2 பேரையும் ஒளிய வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கூட்டிட்டு போய் ஒளிய வைக்கிறாங்க. ஹீரோ தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வில்லன் கீழே வந்து பார்த்தா ரிப்போர்ட்டரும் ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சுட்டாங்க 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு. ஆனா அவங்க வெளியே போறதுக்குள்ளயுமே இவனுங்க 2 பேரும் வந்து அப்படியே வெளியே போக விடாம பாத்துக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆனா பிள்ளைங்க வெளியே போய் ஆகணும்ல. அங்க டோர் வெளியே போயிருங்கன்னு சொன்னா அந்த பாடி கார்டு விடுற மாதிரியே தெரியல. 2 பேரையும் போட்டு அடி நடிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்க. அதுக்கு முன்னாடி குழந்தையோட கால்லயுமே ஆரோ மார்க்க விட்டு இருந்திருப்பான் அவன். அதனால ரொம்பவே கடுப்பாயி 2 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த மொட்டை எங்க இருந்து வந்தான்னு தெரியல, தான் அப்பாவை வந்து கொலை பண்ணதுக்கு கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும், இவனுங்க எல்லாரும் தான் காரணம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 5ஆவதா இவன் வந்து யார் அடிக்கிறதே தெரியாம அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-10 நிமிஷத்துக்கு மேல போகுது. கண்டிப்பா ஒர்த்தான ஃபைட்டு தான் இது. கடைசி ரிப்போர்ட்டரும் எவ்வளவோ சண்டை போட்டு பாக்குறாரு. ஆனா அவரே சாகுற நிலைமையில இருக்கும்போது தான் ஒய்ஃபோட ரிங்கு ஒண்ணு கண்ணில் படுது. அப்ப இவனுங்க வந்து என் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டானுங்கிறது தெரிஞ்சுட்டு நான் சாகுற நிலைமையில கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிட்டு தாண்டா சாவேன், அந்த பாடி கார்டை போட்டு அடின்னு அடிக்கிறாரு சாகுற நிலைமையில கூட. கடைசி எப்படியோ கழுத்தை கடிச்சுதான் அவனை கொலையே பண்றாரு. அப்புறம் அந்த மட்டையனையும் எப்படியோ போட்டு தள்ளிட்டு இந்த வில்ல என்ன பண்றானா, ஹீரோட பொண்ணு தான் சாகணும், அவ நான் எப்படி என் குழந்தைய இழந்துட்டு கஷ்டப்படுறேன்னா அதே மாதிரி அவனும் கஷ்டப்படணும்னு அட்டாக் பண்ண வந்தா கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அடிச்சு தூக்கி போட்டு வெளியே வந்துடுறானுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவால அடிக்கவே முடியல, அங்கனே விழுந்துடுறான். அந்த 2 குழந்தைங்களும் தான் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண விடாம பாத்துக்கிட்டான். இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, வில்லன் திடீர்னு என் குழந்தைங்களையும் என் பொண்டாட்டியும் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போறான். அந்த இடத்துல அவனும் செத்து போறான். அப்படியே அதுல இருந்து அப்படியே 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி சாகல. ரிப்போர்ட்டரும் இவனும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்கல்ல. கடைசி அவரோட அஸ்தியை கரைக்கிற மாதிரி இந்த படம் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இந்த படத்துல ஃபுல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் தான். கண்டிப்பா ஒரு வாட்டியாவது மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. அப்பா நினைச்சா தான் பொண்ணுக்காண்டி என்னனாலும் பண்ணுவாருங்கிறதா எனக்கு இதுல தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.